தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க முடியவில்லை என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை ஏஎஸ்இஆர் கல்வி நிலை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. மாணவர்களின் கற்றல் தரத்தில் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட பின்தங்கியுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் கல்வி நிலை குறித்த ஆய்வு அறிக்கையை ஏஎஸ்இஆர் வெளியிடுகிறது. இந்த ஆண்டு கல்வி நிலை குறித்த ஏஎஸ்இஆர் அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 30 கிராமங்களும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் 20 குடும்பங்களும் இந்த ஆய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள 605 கிராமங்களில் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் குழந்தைகள் கணக்கெடுக்கப்பட்டனர். தமிழ்நாட்டின் 30 மாவட்டங்களில் உள்ள 876 கிராமங்களில் உள்ள 3 முதல் 16 வயது வரையிலான 28,984 மாணவர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. தனியார் பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் கற்றல் திறன் அதிகரித்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. குறிப்பாக 3ஆம் வகுப்பில் படிக்கும் குழந்தைகளின் வாசிப்பு நிலை கணிசமாக மேம்பட்டு 27.1% எட்டியுள்ளது. குறிப்பாக இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், கேரளா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் குழந்தைகளின் வாசிப்பு திறன் 10%த்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க முடியவில்லை என்று அறிக்கை கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 35%த்தினரும் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 64%த்தினரும் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க முடியவில்லை என்று அறிக்கை கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மகாராஷ்டிரா, பஞ்சாப் மற்றும் கேரளாவை விட தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதாகவும் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆகியவை தமிழ்நாட்டை விட பின்தங்கியுள்ளதாகவும் அறிக்கை கூறியுள்ளது. டிஜிட்டல் கல்வியறிவு குறித்த ஆய்வில் 14 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளில் 90% பேர் ஸ்மார்ட்போனை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளனர். தேசிய அளவில் 36.2% சிறுவர்களும் 26.9% சிறுமிகளும் ஸ்மார்ட்போன்களை வைத்திருக்கிறார்கள். சுமார் 82.2% குழந்தைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக ஸ்மார்ட்போன்களை பயன்படுத்துகின்றனர். ஸ்மார்ட்போன்களை வாங்குவதில் பெற்றோர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பாகுபாடு காட்டுவதாகவும் ஏஎஸ்இஆர் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கல்வி நடவடிக்கைகளுக்கு சுமார் 82.2% குழந்தைகள் ஸ்மார்ட்போன்களை பயன்படுத்துகின்றனர். இருப்பினும் தமிழ்நாட்டில் கல்வி நோக்கங்களுக்காக ஸ்மார்ட்போன்களை பயன்படுத்தும் மாணவர்களின் விகிதம் தேசிய சராசரியை விட மிக குறைவு. அதே நேரத்தில் சமூக ஊடக கணக்குகளை தடுப்பது மற்றும் ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பதை தமிழக மாணவர்கள் அறிவார்கள். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு திறன் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளது. அரசு தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் மாணவர் வருகை அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு சராசரி மாணவர் வருகை 75.9% அதிகரித்துள்ளது. மேலும் சராசரி ஆசிரியர் வருகை 87.5% அதிகரித்துள்ளது என்று அறிக்கை கூறுகிறது. 3ஆம் வகுப்பு குழந்தைகளின் வாசிப்பு நிலை 27.1% கணிசமாக மேம்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 4ஆம் வகுப்பு குழந்தைகளின் வாசிப்பு திறன் 48.8% அதிகரித்துள்ளது. எண்கணித திறன்களின் வளர்ச்சியும் 30% முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. குறிப்பாக அடிப்படை கழித்தல் திறன் கொண்ட 3ஆம் வகுப்பு குழந்தைகளின் விகிதம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 25.9% இருந்தது. இந்த ஆண்டு இது 34% அதிகரித்துள்ளது. கிராமப்புற இந்தியாவில் 3ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களிடையே அடிப்படை பாடப்புத்தக வாசிப்பு மற்றும் எண்கணித திறன்களில் சில முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்கான கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை மேம்படுத்துவதில் உள்ள இடைவெளிகளை குறைப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. 2021 ஆம் ஆண்டில் மத்திய அரசு நிபுன் பாரத் மிஷனை தொடங்கியது. 2ஆம் வகுப்பு முடிவதற்குள் அனைத்து குழந்தைகளுக்கும் புரிதல் மற்றும் எண்கணித திறன்களை வழங்குவதற்கான ஒரு திட்டம். இது 2027ஆம் ஆண்டுக்குள் இந்திய குழந்தைகளுக்கு உலகளாவிய அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்கணித திறன்களை உறுதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 2021 மற்றும் 2025க்கு இடையில் சமக்ர சிக்ஷா யோஜனாவின் கீழ் 9235 கோடி ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் பயிற்சி, மதிப்பீடுகள் மற்றும் உயர்தர கற்றல் கருவிகளுக்கு ஆண்டுதோறும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் வாசிப்பு மற்றும் எண்கணித திறன்கள் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏஎஸ்இஆர் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட கல்வி சீர்திருத்தங்களின் வெற்றியை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது என்று கூறலாம்.
அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.